இன்று அதிகாலை நாம் விழித்த பொழுது உலகமோர் போர் மேடையாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். காரணம், அந்த அளவுக்கு நிலைமை தீவிரமாக இருக்கின்றது. அமெரிக்க இஸ்ரேலினுடைய அந்த போர் தன்மையினுடைய வெளிப்பாடு மிக பாரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த திரை கூட அடுத்த சில மணி நேரங்களில் நிரந்தரமாக இருண்டு போகலாம். ஈரானினுடைய வான்பரப்பில் அமெரிக்கா ஏவுகணைகள் தீப்பிழம்பாய் கொட்டிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஈரானினுடைய பாடசாலை ஒன்றில் கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றதாக தற்பொழுது சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றது. இது மிகுந்த கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே நேரம் ஈரான் நடத்திய அமெரிக்காவுக்கு எதிரான பதில் தாக்குதலில் வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளங்கள் கிட்டத்தட்ட ஸ்தம்பித்து போயிருக்கின்றது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அவ்வளவு தீவிரமான ஒரு தாக்குதலை ஈரானும் நடத்தி இருக்கின்றது அமெரிக்காவுக்கு எதிராக. இதை மையமாக வைத்துக் கொண்டு இலங்கையில் தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 4 லட்சத்தை தாண்டி இருக்கின்றது. எரிபொருளினுடைய விலை எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது? எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுமா? இதனை மையமாக வைத்து இது வெறும் போர் அப்படி என்று சொல்லிவிட முடியாது. காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக நாம் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இறுதி கடைசி நிமிடங்களாக கூட இருக்கலாம். அவ்வளவு தீவிரமாக தற்பொழுது இந்த போர் ஏற்பட்டிருப்பது மிகுந்த ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அந்த நிலையிலே தற்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று இட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட அடுத்த 2-3 நாட்கள்ல உலக வரைபடத்திலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படி என்ற ஒரு கேள்வியும் கூட ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வளவு தீவிரமான ஒரு பிரச்சனை ஏற்பட போகின்றது என்பதை இனி வரும் காலங்களில் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இலங்கையில் எரிபொருள் மற்றும் தங்கத்தினுடைய விலை எவ்வாறான முறையில் இது சம்பந்தமாக தாக்க செலுத்த போகின்றது, எதிர்வரும் காலங்களில் இதை பின்னணியாக வைத்துக் கொண்டு எப்படியான பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது முழுவதுமாக இந்த காணொலியில் அலசிவிட போகின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். இஸ்ரேல் ஹமாஸ் என ஆரம்பித்த போர் இன்று அமெரிக்கா ஈரான் இடையிலான நேரடி யுத்தமாக மாறியிருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று அதிகாலை தனது ட்ருத் சோஷியல் தளத்தில் ஒரு பகிரங்க போர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க பென்டகன் இந்த தாக்குதலுக்கு எபிக் பியூரி என பெயரிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் மினாப் நகரில் நடத்திய கொடூர தாக்குதலில் குறைந்தது 40 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றதாக தற்பொழுது சர்வதேச ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள உயர்மட்ட தலைவர் மற்றும் ஜனாதிபதி அலுவலகங்கள் ஹெர்மன்சா, இஸ்பஹான் உள்ளிட்ட பல நகரங்களில் உள்ள இராணுவ தளங்கள் மீது குண்டுமழை பொழியப்பட்டிருக்கின்றது. இந்த இராணுவ நடவடிக்கையை ஒரு உன்னத பணி என கூறியுள்ள ட்ரம்ப் ஈரானிய புரட்சிகர இராணுவத்திற்கு நேரடி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரணடைந்தால் மன்னிப்பு, இல்லையெனில் மரணம் நிச்சயம் என அவர் அதிரடியாக கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி ஈரானிய மக்கள் தங்கள் அரசாங்கத்தை கைப்பற்ற இதுவே சரியான தருணம் எனவும் அவர் கொளுத்தி போட்டிருக்கின்றார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அமைதியாக வேடிக்கை பார்க்கவில்லை. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தனது ஏவுகணைகளை ஏவியுள்ளது. கட்டாரில் உள்ள அல் உடைட், குவைட்டின் அல் சேலம், ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உள்ள அல் தப்ரா விமான தளங்கள் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் ஆகியன ஈரானின் இலக்குகளாக மாறியிருக்கின்றது. அபுதாபியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் ஏவுகணை சிதறல்கள் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதால் ஐக்கிய அரபு ராச்சியம் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வருகின்றதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் எங்கோ நடக்கின்றது, நமக்கென்ன என்று நாம் நிம்மதியாக இருக்க முடியாது நேயர்களே. காரணம், இதன் முதல் பாதிப்பு இலங்கையின் பொருளாதாரத்தை நேரடியாக தாக்கியிருக்கின்றது. மத்திய கிழக்கு பதற்றத்தால் இன்று ஒரே நாளில் இலங்கையில் தங்கத்தினுடைய விலை நிறுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரித்திருக்கின்றது. 24 கரட் தங்கம் ஒரு பவுன் 4,10,000 ரூபாயாகவும் எகிரியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கட்டாரில் வசிக்கும் இலங்கையர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு டோஹாவில் உள்ள இலங்கை தூதரகம் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டால் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை விண்ணை தொடும் அபாயம் இருப்பதாகவும் பார்க்க முடிகின்றது. நேயர்களே, வீடியோவை முடிப்பதற்கு முன்னால் ஒரு நிமிடம் இதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்க. நாம் வாழும் இந்த பூமி ஒரு சிறிய சூரிய குடும்பத்தில் இருக்கின்றது. இதே போல எத்தனையோ கோடி சூரிய குடும்பங்கள் மில்கி வே கேலக்சியில் இருக்கின்றது. இந்த மில்கி வே கேலக்சியை போலவே நீங்கள் தற்பொழுது திரையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மில்கி வே கேலக்சியை போல கோடான கோடி கேலக்சிகள் இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கின்றன. இவ்வளவு பெரிய இன்னும் விரிவடைந்து கொண்டே போகும் இந்த பிரபஞ்சத்தில் நமது பூமி ஒரு சிறிய புள்ளி அளவுக்கு கூட வராது. இப்படிப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத புள்ளியில் இந்த மனித இனம் எதற்காக வாழுகின்றது என்ற உண்மையான காரணம் கூட நாம் யாருக்குமே தெரியாது. நமக்குள் நாமே ஏதோ சில இலக்குகளை செட் பண்ணி கொண்டு ஏன் வாழ்கின்றோம் என்றே தெரியாத ஒரு வாழ்க்கையை ஏதோ வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மர்மமான மிக குறுகிய வாழ்க்கையில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற அகம்பாகவும்
அதிகார பசியும் இத்தனை அப்பாவி உயிர்களை பழிவாங்கும் இந்த போர்களும் உண்மையிலே தேவைதானா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஒரு பக்கம் உலகை ஆளும் அதிகார வரி, மறுபக்கம் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடும் அப்பாவி மக்கள். மனித இனம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அதிகார பசிக்காக நடக்கும் இந்த போர்கள் நியாயமானதா? உங்களின் ஆழமான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு செய்தியுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.